5 மாதங்களாக நிலுவையில் உள்ள சம்பளம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை காட்டூர் பகுதியில் உள்ள தேசிய பஞ்சாலை கழக அலுவலகத்தை தொழிற்சங்கத்தினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தென்னிலவன். போராடுபவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? பேச்சுவார்த்தை ஏதாவது நடைபெற்றதா? விவரங்கள் என்ன? நிச்சயமாக. அதாவது ஒன்றிய அரசுக்கு சொந்தமான தேசிய பஞ்சாலை கழகத்தின் கீழ் இயங்கும் அந்த ஆலைகள் பாத்தீங்கன்னா கடந்த கொரோனா காலத்தில், அதாவது குறிப்பாக 2020 இயக்கப்படாமல் உள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த ஆலைகள்ல பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு பாதி ஊதியமானது வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் கடந்த 5 மாதங்களாக அந்த பாதி ஊதியம் கூட வழங்காமல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அரியர் தொகையும் இதுவரை வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்துதான் தோமுசா சங்க தொழிலாளர்கள் தற்போது குடும்பத்துடன் காட்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய தேசிய பஞ்சாலை கழக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் பாத்தீங்கன்னா கையில் பூட்டோடு, அதாவது என்டிசி அந்த தொழிற்சாலைக்கு பூட்டு போடுவதை வலியுறுத்தும் வகையில இங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மேலும் ஒன்றிய அரசை கண்டித்தும் இந்த தேசிய பஞ்சாலை கழகத்திற்கு சொந்தமான அந்த மில்களை மீண்டும் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தி தான் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 5 மாதங்களாக அந்த ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த அந்த பாதி சம்பளமும் வழங்கவில்லை. இதனால தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தான் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது வரை இந்த போராட்டமானது தொடர்ந்து வருகிறது. மேலும் ஒன்றிய அரசு மூடிய இந்த தேசிய பஞ்சாலை கழகத்திற்கு சொந்தமான அந்த மில்களை மீண்டும் இயக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் தற்போது கோஷங்களையும் எழுப்பிட்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.